செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீதான விசாரணையானது நீட்டிக்கப்பட்டுள்ளது. செந்தில் பாலாஜிக்கு நீதிமன்ற காவலானது நீட்டிக்கப்பட்டுள்ளது. அண்மை தகவலாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முழுவதுமான விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணாவிடம் கேட்டு பெறலாம். கிருஷ்ணா, இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை 18வது முறையாக நீட்டித்து சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டிருக்கிறது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி இருக்காங்க. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அமலாக்கத்துறையினர் தரப்பில் குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்டது. 3000 பக்கங்களும் கூடிய இந்த குற்றப்பத்திரிகை நகல் செந்தில் பாலாஜிக்கும் வழங்கப்பட்டது. இதனிடையே செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் இன்றுடன் முடிவடைகிறது. இதில் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி இன்று விடுமுறை என்பதால் அவருக்கு பதிலாக சென்னை மாவட்ட 3வது கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி வி ஆனந்த் முன்பாக இந்த வழக்கானது விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. பின்னர் புழல் சிறையிலிருந்து காணொலி காட்சி மூலமாக நீதிபதி ஆனந்த் முன்பாக அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆஜர்படுத்தப்பட்டார். இதனையடுத்து பிரதான வழக்கை பிப்ரவரி 7ஆம் தேதி தள்ளிய நிலையில் அந்த தினமே செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலையும் நீட்டித்து உத்தரவிட்டிருக்கிறார். இதன் மூலம் 18வது முறையாக செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் நீடிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. வருண்யா. கிருஷ்ணா, விவரங்களுக்கு நன்றி.